வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பேங்க்குடைய ஸ்டாக்கை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா எஃப்ஐஐ டிஐஏ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் எதுனா சவுத் இண்டியன் பேங்க். அது நேற்று Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு சார்ட் மாதிரி எளிமையாக போட்டு நான் இந்த சேனலில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அந்த சார்ட்டு மேலே இருக்குது பாருங்கள். Q1 FY25 FY26 ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் FY26 322 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. FY25 294 கோடி ரூபாயாக தான் இருந்தது. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. டோட்டல் இன்கம் 2988 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்குது. கம்பேர் வித் FY25 2736 கோடி ரூபாயாக இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதுதான் ஒரு பேங்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்கம்மாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் பேங்க்கு எல்லாமே செயல்பட்டுருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய வருமானத்தில் ஒரு மேஜர் இம்பேக்டை கொடுக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமே இப்போது இந்த பேங்க்கில் அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் 865 கோடி ரூபாயாக இருந்த போன வருஷம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 833 கோடி ரூபாய். அதிகமாக ஒன்றும் கம்மியாகலை, ஓகே தான். ஆனால் இது ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனின்றதால ஸோ நோ ப்ராப்ளம். அதர் இன்கம்ஸ் 422 கோடி ரூபாய் இருந்தது, 622 கோடி ரூபாயாக இருக்குது. அதாவது அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இல்லாமல் வர்ற இன்கம் இது கொஞ்சம் ரைஸ் ஆனதும் ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு. கிராஸ் என்பிஏவும் குறைஞ்சிருக்குது, பரவாயில்ல. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ் இல்லாத அசெட்ஸுடைய வேல்யூ கம்மியானாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நெட் என்பிஏ ரொம்ப கம்மியாக இருக்குது. 1.44% 0.6% இருக்குது. ப்ரொவிஷனல் ப்ராஃபிட் 508 கோடி ரூபாயிலேருந்து 672 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ.